பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம காணொளிகள தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய பாட்டாளிகள் அனைவரும், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம சேனலோட சோசியல் மீடியா பக்கங்களோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும், கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. அதாவது நேற்றைய தினம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் அனுசரிக்கப்பட்ட நிலையில, அவர்களுடைய முழு உருவ சிலையை திறந்து வச்சு, தமிழக பகுஜன் சமாஜ்வாதி என்ற புதிய கட்சியும் ஆரம்பித்து அதிரடி காட்டியிருக்காங்க திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இன்னைக்கு தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக சித்தரிக்க முயன்று வரும் திராவிட கைக்கூலிகளுக்கு பதிலடி தரும் விதமாக மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் பட்டியல் சமூக மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களை சுட்டி காட்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனைகளை பட்டியல் சமூக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருப்பது என்பதில் மாற்று கருத்தை இல்லைன்னு தான் சொல்லுவேன். மேலும் பட்டியல் சமூக மக்களையும் வன்னியர் சமூக மக்களையும் பிரித்து அரசியல் செய்து வரக்கூடிய திராவிட கட்சிகளின் உண்மை முகத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது மட்டும் இல்லாமல், பட்டியல் சமூக மக்களும் வன்னியர் சமூக மக்களும் அரசியல் ரீதியாக ஒன்றிணைய வேண்டியதன் முக்கியத்துவத்தை பற்றியும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மேடைகளில் முழங்கிட்டு வந்த சூழலை தான் கடந்த வருடம் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு கூலிப்படை கும்பல் படுகொலை செஞ்சாங்க. மேலும் ஒரு பக்கம் கொலை செய்யப்பட்டு ஒரு வருடம் ஆகியும் கூட இந்த நிமிடம் வரைக்கும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத காலம் தாழ்த்தி வரக்கூடிய திமுக அரசாங்கத்தை தனது சட்ட போராட்டத்தின் மூலமாக நீதிக்காக போராடி வரும் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்னொரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அரசியல் இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக முழு தைரியத்தோட ஒற்றை பெண்மணியாக புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பாட்டாளிகள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் ரீதியாக உறுதுணையாக இருக்கும் என்பதை நிரூபிக்கிற வகையில் தான் நேற்றைய தினம் அண்ணன் அன்புமணி அவர்கள் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு நேரடியாகவே போய் அண்ணன் என்ற முறையில் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. மேலும் பட்டியல் சமுதாய இளைஞர்களை மூல செலவை செஞ்சு அவர்களை தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக பயன்படுத்தி வரக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தலையில் நங்கூரத்தை இறக்குவது போல திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமிழகம் முழுவதும் பயணப்பட்டு பட்டியல் சமூக மக்களின் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் போராட வேண்டும் என்பது மட்டும் இல்லாமல் சமூக நீதி காவலர் மற்றும் ஐயா மற்றும் அண்ணன் அன்புமணி அவர்களின் வழியில் சமூக நீதி பயணத்தை தொடங்கி பட்டியல் சமுதாயம் மற்றும் வன்னியர் சமுதாயம் ஒற்றுமைக்காக தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன். மேலும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மறைவிற்கு பிறகு வடசென்னை அரசியலை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்துடலாம்னு திட்டம் போட்டு காய் நகர்த்தி வந்த திருமாவளவன் அவர்களுக்கு இந்த புதுக்கட்சி அறிவிப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தான் சொல்லப்படுது. அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல வருடங்களாக வடசென்னை பகுதிகளில் விசிகனுடைய பகுதி பொறுப்பாளர்களாகவும் செயலாளர்களாகவும் தலைவராகவும் இருந்து வந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் புதுக்கட்சி அறிவிப்புக்கு பிறகு ஒவ்வொருத்தராக அந்த கட்சியில் இணைந்து வருவது தான் திருமாவளவனுடைய அதிர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுது. மேலும் புதுக்கட்சி ஆரம்பித்துள்ள திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் முதற்கட்டமாக சென்னை மட்டும் இல்லாமல் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களான செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட பட்டியல் சமுதாய மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களை அரசியல் படுத்த தயாராகி வருவதாக சொல்லப்பட்டு வருது. மேலும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த அரசியல் நகர்வால் விசிகனுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்பதால் தான் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கிறதா சொல்லப்படுது.